ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜிடிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ போஸ்ட் வேகன்சி இருக்குது, என்னென்ன மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ, ஸோ அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு மேலுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 போஸ்ட்டும், ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 61 போஸ்ட்டும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போலீஸ்க்கு. அடுத்தது வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து 4001 போஸ்ட். ஸோ இதில் தான் போஸ்டிங் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, ஸோ இதுதான் டோட்டலாக வந்து பார்க்கும்போது 4187 வேகன்சிஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எனி டிகிரி பாஸ் பண்ணியிருந்தால் போதும். உங்களோட ஏஜ் லிமிட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மினிமம் 20யும் மேக்ஸிமம் 25யும் ஆஸ் வெல் அஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் கொடுக்குறாங்க. இது மந்த்லி சேலரி பார்க்கும்போது சிஏபிஎஃப்க்கு வந்து 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். இதே சேலரி தான் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் மேல் ஃபீமேல் போத் 2 பேருக்குமே அவ்வளோ சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ பேப்பர் 1 பேப்பர் 2 ஸோ 2 பேப்பர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுவும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அதாவது மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்ப்பாங்க. இதுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் அண்டு பாண்டிச்சேரி. ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன்ஸுக்கு, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு ஃபீ இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். இதுக்கு வந்து ஓப்பனிங் டேட்டு க்ளோசிங் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த் 4th நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போது க்ளோசிங் டேட் பார்க்கும்போது 28/3/2024 இதுதான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா போஸ்டிங் வந்து நிறையா. இப்போ நீங்கள் தமிழ்நாடு எஸ்ஐக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ssc.gov.in/login அப்படிங்கிற ஒரு அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வெப்சைட் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஃபர்தராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்க. ஃபர்தர் டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகிக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.